வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டபிள்யூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரா நடத்த போகிறாங்க. ரா மட்டும் இல்லை, ராஸ் மேட்டர்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் 2 ஷோ நடத்த போகிறாங்க, அதுவும் லண்டன் மாநகரத்தில். அப்போ நம்ம பார்க்குற டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல. எஸ், அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஓபா ஃபெமியை ஜே ஊசோ கிண்டல் அடிச்சிருக்காரு. அதுக்கு தக்க பதிலடி நம்ம ஓபா ஃபெமி கொடுக்க போகிறாரு. அண்ட் மோர் ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழியில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. பிரான் ஸ்ட்ரோமன் அவருடைய அப்பா 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடுறதுக்காக அவங்க அப்பா மீது ரொம்பவே குண்டாக இருந்தார். இப்போ அவர் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி என்னுடைய டேடி என்ன மாதிரி ஃபிட் ஆகிட்டாரு அப்படிங்கிறத பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பிரான் ஸ்ட்ரோமன் வயசானா அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பார் போல இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பன்னி மூஞ்சி வாயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கருத்துக்களையும் கமெண்டில் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஜே ஊசோக்கும் ஓபா ஃபெமிக்கும் அஃபிஷியலி நைட் ஆஃப் சாம்பியனில் கிங்குக்கான டோர்னமெண்ட் நடக்க போகுது. பார்த்தாலே நமக்கு தெரிகிறதா ஓபா ஃபெமி பற்றி. ஏன்னா ஓபா ஃபெமி இதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா பந்தாடினவர். ஜே ஊசோலாம் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியும். ஜே ஊசோ திறமையான மல்யுத்த வீரர் தான். ஆனால் ஓபா ஃபெமி ஒரு மான்ஸ்டர் லெவலில் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஜே ஊசோக்கு தக்க பதிலடியை பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் கொடுக்க போகிறாரு. சமீபத்தில் ஓபா ஃபெமி சண்டை போட்ட எல்லா மேட்சஸ்லையுமே டாமினேட்டரை தான் சண்டை போட்டிருக்காரு. அண்ட் ஜே ஊசோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தாலும் ஓபா ஃபெமி மாதிரியான பெரிய மல்யுத்தர் வீரர்கள் கூட மோதினதில்லை. அதாவது ஓபா ஃபெமி, கோல்டுபர்கு, ப்ராக் லெஸ்னர் அந்த மாதிரி ரெஸ்லர்கிட்ட மோதினது இல்லை. இப்போ ஜே ஊசோ கிங்காக மாறுவாரோ இல்லையோ, ஆனால் ஓபா ஃபெமியை கிண்டல் அடித்ததுக்காக ஓபா ஃபெமி ஒரு சொல்லியிருக்காரு, என்னுடைய நைஜீரியன் வாக்கை வந்து நீ பண்ணியிருக்க, இது வந்து போருக்கான அறிகுறி. அதாவது ஓபா ஃபெமி வரும்போது எப்போவுமே ஒரு நைஜீரியன் வாக் நடப்பார், ஓபா ஃபெமி வாக்குன்னு சொல்லுவோம். அந்த வாக்கை கிண்டல் அடிச்சு இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஜே ஊசோ பேக் ஸ்டேஜில் பண்ணியிருப்பார். அப்போவே ஓபா ஃபெமி முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக ஜே ஊசோக்கு ஒரு தரம் அடி கொடுக்கணும்னு. சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவன் என்ட்ரன்ஸ்லையும் சரி, மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, என்னுடைய நைஜீரியன் வாக்கை வந்து கிண்டல் அடிச்சிருக்கான் ஜே ஊசோ, அதனால் ஜே ஊசோக்கு நான் தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல கிண்டல் அடித்தார், ரெண்டாவது எப்போ கிண்டல் அடித்தார்? ஆமாங்க, கிங் ஆஃப் தி ரிங் வின் பண்ணதுக்கப்புறமா அப்போ கூட ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிருப்பார். இதனால் கடுப்பான ஓபா ஃபெமி தான் இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக மண்டே நைட்ராலேயே இதுக்கான தக்க பதிலடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா சரியாக நமக்கு மண்டே தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் மண்டே நைட்டு 11:30 மணிக்கு. அதில் ஜே ஊசோக்கும் ஓபா ஃபெமிக்குமான ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஜே ஊசோக்கும் ஓபா ஃபெமிக்கும் செக்மெண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக பிளட் லைன் குறுக்கால வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஜேக்கப் ஹார்ட் வேறு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜேக்கப் ஹார்ட்டும் ஓபா ஃபெமியும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டா அந்த அரங்கமே அதிரும்ல. சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி நைட் ஆஃப் சாம்பியன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஜே ஊசோக்கு சப்போர்ட்டிங்காக பிளட் லைன் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதே மாதிரி ஓபா ஃபெமி 10 பேர் வந்தாலும் பந்தாடுற அளவுக்கு இப்போ தைரியமாக நல்லா இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ப்ராக் லெஸ்னர். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறாரா வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஓபா ஃபெமி ஜே ஊசோக்கு தக்க பதிலடியை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தக்க பதிலடி எது, இவரை கிண்டல் அடிச்சது, இதெல்லாம் பற்றி மண்டே நைட்டால் கண்டிப்பாக ஓபா ஃபெமி சொல்லுவார். அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஓபா ஃபெமி ஜே ஊசோக்கு தக்க பதிலடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூடபிள்யூ முதலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேங்க் ஸ்டேடியத்தில் இந்த வருடம் சம்மர் ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி இது ரெஸ்ல்மேனியா நடத்துறதுக்கான பெரிய அரங்கம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீர்களா? பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. அதுவும் வழக்கம் நம்ம எல்லோ கலர், ரெட் கலர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த பர்பிள் கலரில் ஸ்டேடியத்தை பார்த்ததில்ல. இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் சம்மர் ஸ்லாமோடைய ஷேடோவை பர்பிள் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம சம்மர் ஸ்லாமை பல கலரில் பார்த்துருக்கோம். இந்த கலரில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ் பேங்க் ஸ்டேடியம் ஒரு பெரிய அரங்கம். வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். ஒட்டு உலகமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் தெரியும். இப்போ என்ன பிரச்சனைனா, யூஎஸ் ஸ்டேடியம் வந்து புது ஸ்டேடியம் தான். அங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. ஆக்சுவலி இது ரூஃப் உள்ள ஸ்டேடியம், அதாவது ரூஃப் மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் முழுக்க கண்ணாடியால் ஆன ரூஃபு. நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி இருக்காது. வெளிச்சம் படணும்னா நல்லாவே வெளிச்சப்படும். அந்த அளவுக்கு தான் கண்ணாடியில் ரூஃப் போட்டிருப்பாங்க. அந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருச்சு. நல்ல வேலை சம்மர் ஸ்லாம் நடக்கும்போது விழல. கொஞ்சம் விழுந்திருந்தால் யோசிச்சு பண்ணி பாருங்களேன். ரெஸ்லர்ஸ்க்கு மண்டையிலையும் விழுந்திருக்கும், ஃபேன்ஸோட மண்டையிலையும் விழுந்திருக்கும். இப்போ
இப்போ அதை கட்டுமானத்தின் மூலியமாக சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சம்மஸ்லாமுக்கு சில நாட்களே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாக நம்ம வீட்டில் மாட்டுற மாதிரி ஒத்த கண்ணாடியில் காய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய கண்ணாடி, அதுவும் மேலே ஏறி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ரொம்ப நாட்கள் ஆகும். சம்மஸ்லாமுக்குள்ளே முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். WWE இருக்கிற ஒட்டுமொத்த ரெஸ்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினான ரெஸ்லர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ யூகேக்கு போயிட்டாங்க. மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம்ங்க, அங்கே தான் நடக்க போகுது. WWE பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மாக்டவுனையும் அங்கே தான் நடத்த போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்போ சவுதி அரேபியாவில் வந்து இந்த வாரம் WWE பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷோ நடத்துகிறாங்க, அப்போ எப்படி இப்போ சனிக்கிழமை யூகே, ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியா? கேட்குறது கரெக்டான விஷயம் தான். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனை நடத்த போகிறது கிடையாது. சொல்கிறத கேளுங்க ஃபஸ்ட்டு. நைட் ஆஃப் சாம்பியன் பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதி அரேபியாவில் நடத்துறதுனால இந்த வாரம் ராவையும் ஸ்மாக்டவுனையும் யூகேலே நடத்த போகிறாங்க. அதாவது எப்படி நடத்த போகிறாங்கன்னா ஒரே நாளில் நடத்த போகிறாங்க. என்னப்பா சொல்கிற? அப்போது டேக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது மண்டே நைட்டாவை மண்டே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனை நடத்த மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை மண்டே நைட்ரா, செவ்வாய்க்கிழமை ஸ்மாக்டவுன். என்னப்பா சொல்கிற? செவ்வாய்க்கிழமை ஸ்மாக்டவுனா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்க யூகேக்கு போயிருக்கிறாங்க, அங்கே ஒரு வாரம் தங்கி இருக்க முடியாது, பேக் டு பேக் ஷோ நடத்தணும் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை மண்டே நைட்ராவையும் செவ்வாய்க்கிழமை ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனையும் நடத்துகிறாங்க. ஆனால் நமக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. டைம் கொஞ்சம் மாறி இருக்குது சரிங்களா? வழக்கமாக காலையில் 5:30 மணிக்கு பார்ப்போம். ஆனால் இப்போ டைம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஸ்மாக்டவுனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 11:30க்கு பார்க்க போகிறோம். மண்டே நைட்ராவை இன்றைக்கி மண்டே தானே, இன்றைக்கி நைட்டு 11:30க்கு பார்க்க போகிறோம். டைம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குது சரிங்களா? சரி, அதுக்கப்புறமா நாளைக்கு மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜாட் கேபிள் வில் த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாட் கேபிள் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் டோட்டலி 6 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேபி ஜாட் கேபிள் பென்டாக்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக கேட்கலாம். அடுத்தது டிராகன் லீக்கும் ஈதன் பேட்சுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா AAAல நடந்திருக்குது. பட் ஆனால் சமீப காலமாக பிரச்சனை இருக்கிறதுனால இதை மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 டைட்டில் மேட்சஸும் இந்த வாரம் மண்டே நைட்டில் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக செத் ஃப்ரோக்கிங் ராலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் நடக்க போகிறது. இந்த மேட்சுக்கான முன்னோட்டம் மேபி ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கூட நடக்கலாம். ஏன் சொன்ன மாதிரி இந்த வாரம் மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கும் விஷனுக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. இதில் செத் ராலன்ஸோடைய ஹெல்ப்பின் மூலியமாகவோ அல்லது மறைமுக ஹெல்ப்போ எப்படி நம்ம சொல்லலாம், அதன் மூலியமாக கூட ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை விஷன் டீம்லேருந்து வின் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் த சர்ப்ரைஸ் இந்த வாரம் மண்டே நைட்டில் காத்திருக்கு கைஸ். அதுக்கப்புறமா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் இந்த வாரம் மண்டே நைட்டாக நடக்க போகிறது. உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற பேஜ் மற்றும் பிரிபிள். பேஜ் வந்து லண்டனை சேர்ந்தவங்க தானே, அடி சக்கத்தானா, ஹோம் டவுனு. சரி, அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை லைரா வல்கேரியா மற்றும் பேஜுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு போயிருக்கிற ஓபா ஃபெமி அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ, இவங்க 2 பேருக்குள்ளே ஃபேஸ் ஆஃப் ஒரு செக்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஜே உசோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு கூட பிரச்சனை போயிட்டுருக்காரு. அதுவும் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஜே உசோ கூட பிரச்சனை வரும்போது ஜேக்கப் ஃபாட்டு குறுக்கால வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். மேபி இதை மையமாக வைத்து ஜேக்கப் ஃபாட்டுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்தினால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணியிருக்காருல, அதை வச்சு சொல்கிறேன். ஒரு சில ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டார்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண்டே நைட்டாக முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனால் WWE தனியாலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரல, அவங்களுக்கு தேவையான ரெஸ்லர்ஸாக ஒட்டு மொத்தமாக ஃப்ளைட்டில் தூக்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால் ரால ஒரு சில ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க யூகேல நடத்துறதுனால. சரிப்பா, மெயினான விஷயம் அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் சவுதி அரேபியாவுக்கும் வரப்போகிறது கிடையாது, யூகேக்கும் வரப்போகக்கூடாது. நான் அமெரிக்கா ஒட்டி இப்போ எங்கேயும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டார் போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யூகேக்கும் ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறது கிடையாது, சவுதி அரேபியா ஷோக்கும் வரப்போகிறது கிடையாது. ரோமன் ரெயின்ஸை ஒரு 2 வாரம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். சவுதி அரேபியாவுக்கு அடுத்ததாக நடக்க போகிற மண்டே நைட்டாக ரோமன் வருவார் சரிங்களா? சரி, இந்த வாரம் மண்டே நைட்டாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. வித்தவுட் ரோமன் ரெயின்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி